Hi everyone, welcome back to my channel. 3 modal verbs இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். Could, would, should. ஸோ இவை மூன்றும் காமனாக நாங்கள் யூஸ் பண்ணக்கூடியது தான். பட் நிறைய இடங்களில் அதை யூஸ் பண்ணுறதுல எங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுது. ஸோ அதை இன்றைய வீடியோவில் நாங்கள் சம்மரைஸ் பண்ணி கிளியராக பார்க்க போகிறோம். இனி உங்களுக்கு இதில் எந்த டவுட்ஸும் வரப்போகிறது இல்லை. ஸோ லெட்ஸ் see ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் ஒன், could. could யூஸ் பண்ணக்கூடிய 3 இடங்களை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், past tense of can. செகண்ட் ஒன், reported speech of can. தேர்ட் ஒன், conditional. ஃபர்ஸ்ட் let's see past tense of can. can என்பது நாங்கள் ability பற்றி பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். I can run fast, she can play tennis. இந்த மாதிரி ஒருத்தரோட திறன்கள், நிகழ்கால present abilities பற்றி can யூஸ் பண்ணி நாங்கள் பேசுவோம். இந்த கேனுடைய யூஸை நாங்கள் பாஸ்டில் சொல்வதற்கு could யூஸ் பண்ணுவோம். அதாவது past abilities பற்றி பேச. For example, I could run fast when I was a kid. She could read when she was 5. இந்த மாதிரி past abilities பற்றி பேச நாங்கள் could யூஸ் பண்ணுவோம். செகண்ட் யூஸ், reported speech of can. What is a reported speech? ஒருவர் பேசியதை இன்னொருவர் எடுத்து சொல்வது தான் reported speech. For example, my sister is saying, என்னோட தங்கை சொல்கிறாள், I can come. I can come. ஸோ இந்த விஷயத்தை நான் இன்னொருவரிடம் எடுத்து சொல்கிறேன். அவள் இவ்வாறு சொன்னாள் என்பதாக. எப்படி சொல்வது? She said she could come. ஸோ அவள் சொன்னதை நான் இன்னொருவரிடம் எடுத்து சொல்வேன். That is the reported speech. Can வந்த இடத்துல நாங்கள் could யூஸ் பண்ணி சொல்கிறோம். Another one, என்னோட டீம் லீடர் சொல்கிறார், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ப்ராஜெக்டை எங்களால் சரியான டைமில் கம்ப்ளீட் பண்ண முடியும். எப்படி சொல்கிறார்? We can complete on time. ஸோ அவர் சொன்ன அந்த விடயத்தை நான் இன்னொருவரிடம் எடுத்து சொல்கிறேன். அந்த டைமில் எப்படி சொல்வது? He said we could complete on time. He said we could complete on time. ஸோ ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் கேன் இதுக்கு பதிலாக நாங்கள் could இதை யூஸ் பண்ணி பேசணும். தேர்ட் ஒன், கண்டிஷனல். கண்டிஷனல் சென்டென்சஸில் நாங்கள் could யூஸ் பண்ணுவோம். See this example. You could join with us for the weekend if you wish. If you wish, நீங்கள் விரும்பினால், that is the condition. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷனல்ஸில் உங்களோட விஷ் படி, உங்கள் விருப்பப்படி என்று நாங்கள் சொல்லும்போது இந்த இடத்துல could யூஸ் பண்ணுகிறோம். You could join with us for the weekend if you wish. So these are the common uses of could. Now let's see the next modal verb. Would. Would. First use of would, reported speech of will. Second one, asking nicely. Third one, conditional. Let's see the first one, reported speech of will. ஒருவர் will யூஸ் பண்ணி பேசிய ஒரு விடயத்தை இன்னொருவரிடம் நாங்கள் எடுத்து சொல்லும் போது willிற்கு பதிலாக would யூஸ் பண்ணுவோம். For example, she said she would come to the party. என்னோட நண்பி என்ன சொன்னால் நான் பார்ட்டிக்கு வருவேன். அது அவள் எப்படி சொல்வது? I will come to the party. I will come to the party. ஸோ அவள் சொன்ன விடயத்தை நான் இன்னொருவரிடம் எடுத்து சொல்லும் போது she said she would come to the party. She said she would come to the party. This is the reported speech. ஸோ ஒருவர் will யூஸ் பண்ணி சொன்ன சென்டென்ஸை இன்னொருவரிடம் நான் எடுத்து சொல்லும் போது அந்த will இருந்த இடத்துல நான் would இதை யூஸ் பண்ணணும். That is the first use of would. Second one,
asking nicely. ஒருவரிடம் நாங்கள் ஒரு விடயத்தை மிகவும் கனிவாக கேட்குறதுக்கு would யூஸ் பண்ணுறோம். See this example. You can use in this manner. Would you mind closing the window? So would you mind என்ற இந்த ஃப்ரேஸை நீங்கள் நன்றாக மைண்டில் வைத்து கொள்ளுங்க. To ask nicely from someone. Would you mind என்பதோட மீனிங் நீங்கள் கவலைப்படுவீங்களா, இது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா, இதை செய்வதில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா என்று கேட்குறது. ஸோ would you mind இதுக்கு பிறகு நீங்கள் ஒரு ing ஃபார்ம் ஆஃப் த வேர்பை யூஸ் பண்ணணும். would you mind closing the window? ஜன்னலை கொஞ்சம் மூடுவீங்களா, அல்லது can you close the window என்பதை கனிவாக கேட்குறது, பொலைட்டாக கேட்குறது தான் would you mind closing the window. Another one. Would you mind giving me a ride? Would you mind giving me a ride? Would you mindக்கு பிறகு ing form of the verb நீங்கள் யூஸ் பண்ணணும். To request something from another person. Third use. Conditional. Conditional sentencesலேயும் எங்களுக்கு would யூஸ் பண்ணலாம். See this example. If we got a car, we would travel fast. இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கண்டிஷனல் ஹைப்போதட்டிக்கலான விடயங்களுக்கு. ஹைப்போதட்டிக்கல் கற்பனையான விடயம், தட் இஸ் நாட் ட்ரூ, பட் அவ்வாறு இருந்தால் என்று பேசுவதற்கு தான் நாங்கள் would என்பதை யூஸ் பண்ணுவோம். இஃப் we got a car, so we really don't have a car, பட் எனக்கு ஒரு கார் இருந்தால், எங்களுக்கு ஒரு கார் இருந்தால், we would travel fast, நாங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணலாம். இஃப் we got a car, we would travel fast. ஸோ if clause எவ்வாறு வரும் என்று சொன்னால் சிம்பிள் பாஸ்டில். இஃப் we got a car, சிம்பிள் பாஸ்ட். மெயின் clause எப்படி வரும்? we would travel fast, we would travel fast. would-ஓட சேர்த்து v1 ஃபார்ம் ஆஃப் த வேர்பை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சென்டென்ஸ் நாங்கள் உருவாக்குவது ஹைப்போதட்டிக்கலான விஷயங்களை பற்றி பேச. இல்லாத ஒரு விஷயம் இருந்தால் இவ்வாறு செய்வோம் என்று சொல்வதற்கு. If we got a car, we would travel fast. You can make your own sentences and try whether you can use them properly. So now let's see the third modal verb. Should. Should. நாங்கள் எப்போவுமே ஷுட்டை யூஸ் பண்ணுவது for giving advice. for giving advice. advices கொடுக்கறதுக்கு நாங்கள் should இன யூஸ் பண்ணுவோம். See this example sentences. I should take some rest. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். He should call Anna. அவன் ஆனாவுக்கு கால் பண்ணணும். We should finish it on time. நாங்கள் இதை குறித்த டைமில் முடிக்கணும். ஸோ இவ்வாறாக ஒரு விடயத்தை செய்யணும், ஓகே, செய்ய வேண்டும் என்று சொல்கிறதுக்கு நாங்கள் ஷுட் இன யூஸ் பண்ணுவோம். ஷுட்டுக்கு பிறகு நாங்கள் v1 ஃபார்ம் ஆஃப் த வேர்பை யூஸ் பண்ணணும். ஸோ ஷுட்டினுடைய பாஸ்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்டால் ஷுட் ஹேவ். ஷுட் ஹேவ். ஷுட் ஹேவ் கூட v3 ஃபார்ம் ஆஃப் த வேர்பை யூஸ் பண்ணணும். லுக் அட் திஸ். I should have taken some rest. I should have taken some rest. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்திருக்கணும். That is the past. செய்திருக்கணும் என்று சொல்வது. He should have called Anna. அவன் ஆனாவிற்கு கால் செய்து இருக்கணும். We should have finished it on time. நாம் அதை குறித்த டைமில் முடிச்சிருக்கணும். ஓகே, ஸோ ஷுட் என்பது நாங்கள் ப்ரெசண்ட்டில் யூஸ் பண்ணும்போது செய்யணும் என்ற மீனிங்கில் வரும். ஷுட் ஹேவ் ப்ளஸ் v3 இவ்வாறாக பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணும் பொழுது செய்திருக்கணும் என்ற மீனிங்கில் வரும். Now I think you got all these 3 modal verbs. ஓகே, இந்த 3 modal verbsடையும் மெயின் யூஸஸை இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ try to make your own sentences using all these 3 modal verbs. So, if you think this video is useful for you, please mention it in the comment section and give me a thumbs up. And also,
To get such important grammar lessons, you need to subscribe my channel and click on the bell icon to get the notifications of all those videos. And let's meet with another important grammar lesson. Until that, take care everyone.